அண்மை செய்தி. நெல்லையில் தந்தையை தேடி சென்ற காவலர்கள் அவர் இல்லாததால் 17 வயது சிறுவனை அழைத்து சென்று தாக்கியதாக அதிர்ச்சி தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. தொடர்ந்து காவல்துறையின் அத்துமீறல் தொடர்பான செய்திகள் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி வரும் நிலையில், நெல்லையில் தந்தையை தேடி சென்ற காவலர்கள் அவர் இல்லாததால் 17 வயது மகனை அழைத்து சென்று தாக்கியதாக அதிர்ச்சி தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இடப்பிரச்சினை தொடர்பாக தந்தையை கேட்டு மகன் மீது கொடூர தாக்குதலானது நடத்தப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செல்வராஜ், தொடரும் காவலர்களின் அராஜகம் குறித்த விரிவான விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகே உள்ள ஆதிச்சநல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் மாயாண்டி. இவரது மகன் 17 வயது சிறுவன். இவன் தற்போது 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டு வருகிறார். தற்போது மாயாண்டி நெல்லை சந்திப்பில் உள்ள மீனாட்சிபுரம் பகுதியில் தங்கள் குடும்பத்தோடு வசித்துக் கொண்டு வருகிறார். நேற்று பிற்பகல் 3 மணி அளவில் 17 வயது சிறுவன் இவன் நடந்து சென்று கொண்டிருந்த போது நெல்லை சந்திப்பு அண்ணா சிலை முன்பாக அங்கு வந்த இருசக்கர வாகனத்தில் வந்த இருவர் அந்த சிறுவனை வழிமறித்துள்ளனர். அப்போது அவனிடம் உங்கள் தந்தையை எங்கே என கேட்டபோது நீங்கள் யார் என்று அந்த சிறுவன் கேட்டுள்ளார். அப்போது நாங்கள் திருவைகுண்டம் காவல் நிலையத்தில் உள்ள தனிப்படை போலீசார் தான், உங்க அப்பாவை தேடி வந்துள்ளோம், அவரை கைது செய்வதற்காக வந்துள்ளோம் என தெரிவித்துள்ளார். மேலும் இதனால் அதிர்ந்து போன அந்த சிறுவன் எங்க அப்பாவை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என தெரிவித்த போது அந்த சிறுவனின் உள்ள இடது கையை அங்குள்ள காவலர் ஒருவர் பிடித்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. அதன் பிறகு அந்த காவலரிடமிருந்து தப்பிக்க முயலும் போது மற்றொரு காவலர் அவனை சரமாரியாக தாக்கியுள்ளார். மேலும் அந்த சிறுவன் இருவரையும் கையில் இருந்து தப்பி ஓடிய போது தன்னுடைய லத்தியை கொண்டு அந்த சிறுவனின் முதுகில் எரிந்ததில் அந்த சிறுவனுக்கு முதுகில் காயம் என்பது ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து அந்த சிறுவன் தப்பி ஓடி அங்குள்ள தாமிரபரணி ஆற்றுக்குள் ஓடி சென்று ஒளிந்து கொண்டார். இந்த சம்பவத்தை தொடர்ந்து இரவில் சென்று தன்னுடைய தாயிடம் நடந்த விவரங்கள் அனைத்தையும் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து அவன் முதுகில் ஏற்பட்ட காயம் என்பது திடீரென வலி என்பது ஏற்பட்டதன் காரணமாக அவர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தற்போது அவர் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வருகிறார். மேலும் அங்கு சிகிச்சையின் போது அங்கே வந்த காவலரிடம் தன்னுடைய வாக்குமூலத்தையும் பதிவு செய்துள்ளார். தன்னை 2 காவலர்கள் சீருடை அணியாத 2 காவலர்கள் தங்களை தனிப்படை போலீசார் என கூறிக்கொண்டு தன்னை இழுத்ததாகவும் அதன் பிறகு அவர்கள் கொண்டு வந்த இருசக்கர வாகனத்தில் தன்னை ஏறுமாறு வலியுறுத்தியதாகவும் அது அவர்களிடமிருந்து தப்பி சென்ற போது அவர்கள் மிக கடுமையாக தாக்கியதாகவும் லத்தியை கொண்டு மிக தாக்கியதாகவும் தங்கள் பரபரப்பான வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளார். இந்த நிலையில் தற்போது இந்த சிறுவனின் வாக்குமூலத்தை ஹைகோர்ட் காவல் நிலையத்தில் அந்த புகார் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டு தற்போது விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. கடந்த 27ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் திருப்பவனம் பகுதியில் உள்ள காவலாளி அஜித் குமார் விசாரணை என்ற பெயரில் தனிப்படை போலீசார் அழைத்து சென்று மிக கடுமையாக தாக்கியதில் அவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் தான் தற்போது 17 வயது 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய சிறுவனையும் காவலர்கள் மிக கடுமையாக தாக்கியதால் அவர் படுகாயமடைந்து தற்போது பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.